மக்களே இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் கேம் பிளே பார்ட் 7. எஸ் உங்களுக்கு வேணால் நான் டெய்லி அப்லோட் அதுக்கப்புறம் மக்களே நான் கேஸ் ஃப்ரூட் வெனஸ்டே ஸ்டாக்கில் வந்துச்சு. ஆனால் நான் வெனஸ்டே வீடியோ அப்லோட் பண்ணும்போது எங்கே ஒன்றுமே ஸ்டாக் நான் செக் பண்ணவே இல்லை. ஆனால் ஸ்டாக்லேயே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நான் சண்டேவே எல்லா வீடியோ விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஆனால் இந்த சண்டே எடுப்பேன், இந்த வீடியோ நீங்கள் மண்டே பார்ப்பீங்க. அடுத்த வீடியோ நான் சண்டே எடுப்பேன், நீங்கள் டியூஸ்டே பார்ப்பீங்க. ஆனால் நான் வீடியோ எடுத்ததுனால இந்த கேஸில் மேஸ்டி கிரீன் பண்ணியிருந்தேன். வைப்பர் கண்டென்சேஷன் அச்சு இந்த கேஸ் மீட்டர் ஃபுல் பண்ணிருந்தாங்க. ஓகே, முதல்ல என்னென்ன ப்ராக்ரெஸ் பண்ணால் முதல்ல லெவல் ஏற்றினேன். ஒரு 100 லெவல் சேர்த்திருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு வாரத்துலே. அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ரூட்டில் மாஸ்க் ஏற்றுன்னு வந்து கேஸ் ஃப்ரூட் வாங்கினேன். அதுக்கப்புறம் 7 மில்லியன் இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் 9 மில்லியன் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கடா அதுக்கப்புறம் இலீட் ஹண்டர் வந்து 24 கில் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வாரத்தோட ப்ராக்ரெஸ். அதுதான் இன்னும் அதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில. சரி, இன்னொரு தொழில் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்தேன். அவ்வளோதான் இந்த வாரத்தோட ப்ராக்ரெஸ். அதுக்கப்புறம் 2-3 ஆரா ஸ்கின் இருந்தது. பேரட்ஸ் ஓகே, இதை முடிச்சிடலாமா? ஓகே. போயிட்டாங்க ஒருத்தன். நம்ம ஒருத்தனை கில் பண்ணிட்டோம். முதல் கில்லே நம்ம தான். முதல் கில்லே ஹா முதல் கில்லே ஸ்வாக் டீமன்ஸ். ரெண்டும் மாறியார் வைப்பர் கண்டென்சேஷன். Vapor condensation. Smog demons. Bust. போயிட்டாங்களோ இங்கே இல்லையா? ஓகே, எனக்கு ஃப்ரூட்டு கிடைக்கல. அட்லீஸ்ட் 100 ஃப்ராக்மெண்ட்ஸ் அது கச்சிட்டு. அதனால என்ன பண்ணுறதுல அதான் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சொல்கிற வெளியே போகணும். நீங்கள் பக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க கேப்டன் எலஃபண்ட். நான் அவன் லெவலில் தானே இருக்கேன், எனக்கு அவனை தான் வேணும். அதான் நான் கொஞ்சம் வந்து மீட்டை ரப் பண்ணிட்டு தான் போடும். ஆனால் மீட்டை ரப் பண்ணலைன்னா எனக்கு சான்ஸே இல்லை அவங்ககிட்ட. ஓகே, வைப்பர் கண்டென்சேஷன் அல்டிமேட் கேஸ் அந்த டீல் பண்ணுறோம். இதுதான் அது அல்டிமேட் கேஸ். வா எனக்கு ட்வின்னிக்ஸ் எனக்கு இன்னும் ட்வின்னுக்ஸ் கிடைக்கல. ஆனாலும்
நான் ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணா அவன் ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலும் இதுவும் இந்த எக்ஸ் எபிலிட்டி தான் ரொம்ப பெஸ்ட்டானுங்க. ஏன்னா அதுக்கிட்ட தான் நிறைய ஏஓவி இருக்குது. நான் பாருங்களேன், இதை பாருங்க. நீங்கள் முதல்ல கேஸ் ஊற்றி சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலே அந்த எக்ஸ் எபிலிட்டி தான் இருக்கிறதுலே பெருசானது. ஏன்னா அதுக்கிட்ட ஏஓவி நிறைய இருக்குது பெருசாக. இது வந்து செகண்ட் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மூவ் ஜி மூவ். இதை பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு மூவ். இருங்க, நான் முதல்ல இந்த பாஸ் கில் பண்ணிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்ஸ்ட் ஆஃப் வேப்பர். அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ் மூவ் தான் நிறைய எனிமீஸ் அட்டாக் பண்ணோம். இதோ இந்த சி மூவ் வந்து 2-3 எனிமீஸ் தான். 2-3 எனிமீஸ் தான். ஆனால் ஏஓவி இருக்குது, ஆனால் அந்த அளவில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட காமிங்க பாருங்க. இது வந்து செகண்ட் பெஸ்ட்டு ஸ்கில்லு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனா கேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனா சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் இல்லைன்னா சொல்ல. இது வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பாருங்க. இதுக்கிட்ட தான் நிறைய ஏஓவி இருக்குது. அதடி இதுதான் ஒஸ்ட்டு பாருங்க. இவ்வளோ இருக்குது. ஆனால் ஓகே. ஆனால் பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல தான் அடிக்கும். இருங்க, இது எதாவது ட்ரிக் இருக்கான்னா நான் தப்பாக கூட இருக்கலாம். நம்ம வந்து ட்ரிக் இருக்கான்னு போகலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஃபுல்லாக பூரா வரும். ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாது. ஓகே, ட்ரிக் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாட்டேன். அதுதான் எப்படி சொல்லுது. இவனை ஏன் மாற்றினா நல்லாயிருக்கும். வரானா இல்லை அப்போ சர்வர் போ. அந்த சர்வர் போய் கேப்டன் எலிஃபென்ட்டுக்கு தான் இடி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் கில் ஆர்டரல், இது ஒரு கேப்டன் எலிஃபென்ட். Stink. Hang on, Dri. Captain Elephant. இல்ல கேப்டன் எலிஃபென்ட். அதுக்கப்புறம் இன்னும்